அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பஅதஹு பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, இந்த வாழ்க்கை என்பது நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை. எப்பொழுது வேண்டுமானாலும் நம்முடைய மரணம் நம்மளை அடையலாம் என்று நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இதோ சமீபத்தில் நாம் பார்க்கக்கூடிய, கண்ணுக்கு எதிரே நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த விமான விபத்து, அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு சென்ற அந்த விமானத்தில் பயணித்த பயணிகள், நூற்றுக்கணக்கான நபர்கள் எரிந்து கரிக்கட்டையை போன்று அடையாளம் காண முடியாத அளவிற்கு அவர்களுடைய உடல்கள் அப்படியே எரிந்து உருகி போனதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாமெல்லாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்விடமே நாம் மீளச் செல்ல இருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, இந்த காட்சிகள் எல்லாம் நமக்கு உலகம் நிரந்தரம் அல்ல என்பதை நமக்கு விளக்குகிறது. ஆம், இன்றைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம் பிரியத்தான் போகிறோம். அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்வான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் பதிவு செய்வான். அது மாத்திரமல்ல, வலவ் குன்தும், நீங்கள் ஒருவேளை இருந்தாலும், எப்படிப்பட்ட இடத்தில், உயரமான கோட்டைகளில், இரும்பு கோட்டைகள் நீங்கள் இருந்தாலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும் என்று அல்லாஹ் பதிவு செய்வான். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, இந்த உலகம் என்பது நிரந்தரமானதல்ல. இன்றைக்காவது ஒரு நாள் நாம் பிரிந்துதான் ஆக வேண்டும். திடீர் மரணங்கள் வருவது மறுமையுடைய அடையாளம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த விமானத்தில் எத்தனை பிள்ளைகள், எத்தனை இளைஞர்கள், எத்தனை பெண்கள், வயதியம் அடைந்தவர்கள் பயணம் செய்திருப்பார்கள். ஆனால் அனைவர்களும் தாம் எதிர்பார்க்காத வகையில் திடீரென்று அவர்களுடைய மரணத்தை அவர் சுவைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சிந்தனை செய்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, அந்த விமானம் சென்று விழுந்த அந்த கட்டிடத்தில் சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த மாணவர்கள், அவர்கள் நினைத்து பார்த்திருப்பார்களா நமக்கு மரணம் வரும் என்று? அதில் சிலர்கள் மரணித்து விட்டதாகவும், இன்னும் அதிகமான நபர்கள் படுகாயமாக இருப்பதாகவும் நாம் நியூஸ் சேனல்களில் தகவல்களை நாம் பார்க்கிறோம். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, பயணித்தவர்கள் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று அவர்கள் சுதாரிப்பதற்கு முன்பாகவே அவர்களுடைய உயிர் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். அவ்வளவு பெரிய ஒரு கோர விபத்து நிகழ்ந்ததை நாம் பார்த்திருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, இந்த உலகம் என்பது நிரந்தரமானதல்ல. நாம் நினைக்காத வகையில் எந்த இடத்தில் எப்பொழுது மரணம் வரும் என்று நமக்கு தெரியாது. இமாம் மாரிஃபி அவர்கள் பதிவு செய்வார்கள், நிகாயத்துல் ஆலம் என்ற புத்தகத்தில் அவர்கள் பதிவு செய்வார்கள், முன்பு ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தில் பார்த்தால் மரணம் அவர்கள் வருவதை அவர்கள் அறிந்து கொள்ளலாம். எப்படி மரண படுக்கையில் ஒரு நோயால் அவர் அவதிப்படுவார், இன்னும் சில நாட்களில் நாம் மரணித்து விடுவோம், இதற்கு பிறகு இந்த நோயிலிருந்து நம்மால் மீண்டு வர முடியாது என்று அவரால் தெரியும். எனவே அவர் குடும்பத்தை அழைத்து அவர் பேசுவார், அவர் அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு கேட்கக்கூடிய வாய்ப்பை அவர் பெற்றுக்கொள்வார். ஆனால் இன்றைய காலங்கள் திடீரென்று மரணங்கள் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே அவர் திடீரென்று மரணம் அடைகிறார். இப்படி விமானத்தில் பயணிக்கும் பொழுது சந்தோஷமான முறையில் குடும்பத்தை பார்ப்பதற்காக வேண்டி செல்கிறார்கள். ஆனால் திடீரென்று கிளம்பிய சில நொடிகளில், கிளம்பிய சில மணி துளிகளில் அவருடைய உயிர் பிரிந்து விடுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் பாவமன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாலே திடீரென்று மரணத்தை நாம் சுவைத்தோம் என்று சொன்னால் அதைவிட ஒரு கொடுமை என்னவாக இருக்க முடியுமா? அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் நமக்கு இப்பொழுது நாம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு, அருமையான ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம், பாவமன்னிப்பு கேட்போம், மன்றாடுவோம். தவறுகளிலிருந்து விலகி இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தருள வேண்டும். பாவங்களை விட்டு விலகி இருப்போம். அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் இந்த உயிரிழந்த குடும்பத்தினர்களுடைய அந்த உள்ளங்களிலே அவர்களுக்கு அமைதியை ஏற்படுத்துவானாக. அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மீண்டு வரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தருளட்டும். நாம் இப்பொழுதே கண் விழித்துக் கொள்வோம். மரணம் என்பது மிக விரைவில் எப்பொழுது வேண்டுமானாலும் நமக்கு வரலாம். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வை மறந்து வாழாமல் தொழுகையிலே நாங்கள் ஈடுபடுவோம். பாவமன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்போம். அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் மட்டுமே மன்னிக்கக்கூடியவன். அவனிடத்தில் மீள்வோம். அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் நமது பாவங்களை மன்னித்தருள்வானாக. இது போன்ற கொடூரமான போற விபத்துகளை விட்டு அல்லாஹ் நம்மளை காத்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.